Welcome to Talk on Tablets YouTube family. You want to know about glucocorticoids? See full video. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எந்த குரூப் ஆஃப் ட்ரக்கோட ஸ்டெம் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற ட்ரக்கோட முடிவுல சோன் லோன் அப்படின்னு முடிஞ்சா அது வந்து என்ன குரூப் ஆஃப் ட்ரக்னு பாத்தீங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து ஸ்டிராய்டு குரூப்பான ட்ரக் தான். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மனித உடம்புல இருக்கிற அட்ரினலின் கிளாண்ட்ல வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இதே சேம் மெக்கானிசம் தான் இவங்க லேப்ல செயற்கையான முறையில சிந்தட்டிக்ல இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ட்ரக்ஸை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து என்னென்ன வகையான நோய்களை குணப்படுத்த உதவுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம் போன்ற நோய்கள் எல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், கேன்சர்னால வரக்கூடிய எடிமா, அதாவது ஸ்வெல்லிங் எல்லாம் குணப்படுத்த இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜி, ரேஷஸ் இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கும் இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, இது எப்படி போய் இந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ட்ரக்ஸ் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இருக்குல்ல, அதாவது ஸ்வெல்லிங்க்கு காரணமான செல்ஸ், அதுல போய் பைண்ட் ஆகி அந்த ஸ்வெல்லிங்க்கு காரணமான மெயின் என்சைம்ஸ் எல்லாம் வந்து இன்ஹிபிட் பண்ணுது, அதாவது அது வளர விடாம தடுக்குது. ஸோ அப்படி தடுக்கிறதுனால வந்து இந்த வீக்கம் வந்து குறைஞ்சு போகுது. அப்புறம் இன்னொரு வகையா எப்படி மெக்கானிசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து சப்ரஸ் பண்ணுது. இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணதுனால எப்படி அந்த நோய் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு. அந்த ஸ்வெல்லிங் வந்து எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து உண்டாயிருக்கு. ஸோ அது வந்து தனியா வந்து அந்த வீக்கம் வந்து பெருகிறது இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற பாட்டே வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அதிகப்படுத்துது. ஸோ இப்போ நம்ம அந்த இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு அந்த இன்ஃபெக்ஷனுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காம போயிருக்கு. ஸோ அப்படி கிடைக்காம போறதுனால அதோட செயல்பாடு வந்து கம்மியாயிருது. இப்படிதான் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறையுது. அதுதான் இம்யூன் சப்ரசிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால நீங்க வாங்குற ட்ரக்கோட முடிவுல சோன் லோன் அப்படின்னு முடிஞ்சா அது என்ன குரூப் ஆஃப் ட்ரக்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தமான நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை பத்தின வீடியோவை ஃபியூச்சர் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு இது போல ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.